Taste the Daily. பதவியேற்ற 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய ஆர்ப்பாட்டம், இந்த பொள்ளாச்சியில் நடைபெற்றக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கிணத்துக்கிணவு சட்டமன்ற உறுப்பினரும் சிறப்பான முறையில் பேசி விடைபெற்றக்கூடிய அருமையண்ணன் தாமோதரன் அவர்களே, சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் அருமையண்ணன் கந்தசாமி அவர்களே, வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அமுல் கந்தசாமி அவர்களே, மாவட்ட சேர்மன் சாந்திமதி தோப்பசோகன் அவர்களே, அதே போல மாநில பொறுப்பாளர்கள் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலர் தோப்பசோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட கழகத்துடைய இணை செயலாளர் மணிமேலக்கா அவர்களே, துணை செயலாளர் செல்வரன் அவர்களே, துணை செயலர் செல்வி பத்மினி அவர்களே, பொருளாளர் கருசாமன் அவர்களே, அதே போல மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேர்மன் ராதாமணிக்கா அவர்களே, அதே போல இங்கே கலந்திருக்கக்கூடிய இன்னும் CTC தொழிற்சங்கம் சின்ராஜ் உட்பட இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்நிறுவனக்கூடிய கூட்டமைப்புடைய தலைவர் சிறப்பான முறையில் இன்றைக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் எவ்வளவு சிரமப்படுகிறது, அதே போல இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலுடைய நிலைமையெல்லாம் எடுத்துரைத்த அருமை சகோதரர் ஜெயபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கூடிய அதே போல தொழிற்சங்கத்தை சேர்ந்த அண்ணன் அமீத் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாஸ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துக்குண்டுசாமி அவர்களே, எட்டிமலை சண்முகம் அவர்களே, KPS அவர்களே, சுசிலா மாணிக்கராஜ் அவர்களே, தப்பீசன் அவர்களே, ராமசாமன் அவர்களே, சந்திரசேகரன் அவர்களே, சார்பணி மாவட்ட செயலாளர்கள் ரகுபதி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, சந்திரசேகர், ஜேம்ஸ் ராஜா, கண்ணம்மாள், வழக்கறிஞர் தாமோதரன், லட்சுமிகாந்தன், PRK குருசாமி, மரியம் துரைராஜ், மகாலிங்கம், HS பாபா, OK முருகன், ITV சசிகுமார், சவுந்தரவேல், வேணுகானம் உட்பட நெசவாள் பிரிவு குளக்காவலை மனோகரன் உட்பட எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள் நம்முடைய பாபன்கர் திருஞான சம்பந்தம், சக்திவேல் அண்ணா, செந்தில்குமார், சதீஷ்குமார், VP கந்தவேல், குமரவேல், அப்புசாமி, TP வேலுச்சாமி, ராஜா ராமூர்த்தி, T சக்திவேல், GK சுந்தரம், கார்த்திக் அப்புசாமி, அதே போல நன்றி உரை கூறக்கூடிய அருமை தம்பி கார்த்திக் அப்புசாமி உட்பட இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய வரவேற்பு ஆற்றிய முன்னாள் கூட்டமைப்புடைய தலைவர், இந்த நிகழ்ச்சியை உறுதுணையாக நடத்தி கொண்டிருக்கூடிய அருமை சகோதரர் தம்பி என் கிருஷ்ணகுமார் அவர்களே, நம்முடைய வால்பாறை மயில் கணேஷ் அவர்களே, மதுக்கரை சண்முகராஜ் அவர்களே, கருந்துப்பட்டி பிரகாஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டக்கூடிய பகுதி செயலாளர்கள் மதனகோபால் அவர்களே, பெருமாள் சாமி அவர்களே, ரஃபீக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டக்கூடிய பேரூராட்சியாளர்கள் ஜெகநாதன், கிருஷ்ணராஜ், சுந்தரராஜ், காளிச்சாமி, விஜயகுமார், சங்கர், ஆடலரசு, வரதராஜ், மாதேஸ்வரன், ரமேஷ், கண்டியப்பன், மருதாசலம், மூர்த்தி, ராஜேந்திரன், சந்திரகுமார், விமல், பால் என்கிற பாலகிருஷ்ணன், MK ஆனந்தகுமார், கார்த்திகவேலன், VK சண்முகம், சிவகுமார், சீனிவாசன், பாலசுப்ரமணியம், இன்னும் இங்கே வந்திருக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பகுதி முன்னாள் ஊராட்சியாளர்களே, இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சியுடைய செயலாளர்களே, அத்தனை டிவிஷன் செயலாளர்களே, கிளை செயலாளர்களே, இங்க இருக்கக்கூடிய மகளிர் அணி சேர்ந்தவர்களே, பாசறை சேர்ந்தவர்களே, ITV சேர்ந்தவர்களே, அத்தனை சார்பை சேர்ந்தவர்களே, ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களே, அதே போல சேர்மன்களே,
அதே போல டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் உட்பட இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் உட்பட அத்தனை பேருக்கும், இங்கு இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், அதே போல இங்கே வந்து எல்லாமே சொல்லியாச்சுப்பா. அதே போல சிறுபான்மையை சேர்ந்த அத்தனை சகோதரர்களுக்கும், அத்தனை பேருக்கும், அதே போல இங்கே பொதுமக்களுக்கும், தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கும், அதே போல கூட்டமைப்பில் வந்திருக்கக்கூடிய அவர் ஜெய்பால் உட்பட அவருடன் வருகின்றக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். தொடர்ந்து எதிர்க்கட்சியாக 3 வருடங்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டி, இந்த 3 ஆண்டு காலமாக எந்த திட்டமும் வரவில்லை. அதே போல கடுமையான விலைவாசி உயர்வு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மெல்லாம் இருக்கும்போது, அம்மாவுடைய ஆட்சி இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டாலே உடனே ஸ்டாலின் உடனே ஒரு போர்டு எடுத்து கையில் வச்சுட்டு கடுமையா எதிர்ப்பு கொடுப்பார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மின்சாரத்தை பத்தி பேசினாலே சாக்கடிக்கிறதுனால பேசியிருக்காரு அவர். ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு கடுமையான மின்சார கட்டண உயர்வு சாதாரணமல்ல இல்ல. நம்முடைய அண்ணன் தாமோதரன் பேசும்போது சொன்னார், ஒவ்வொரு ஸ்டேட்ல அப்படின்ட்டு. அவங்க வந்து ஒரு சில ஸ்டேட்டுங்க, குஜராத் போல சில ஸ்டேட்டுகளை சொல்லி இதை விட குறைவா இருக்குதுங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு இல்ல. நம்ம ஸ்டேட்டை பத்தி நீங்க எதுக்கு அதிகம் பண்ணீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் கடுமையான பிரச்சனை. இன்னைக்கு கொரோனா வந்த பின்னால் தொழில்கள்லாம் போயிருச்சு. அதுக்கு முன்னால் தொழில்கள் மீண்டு வரவே இல்லை. வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு. எந்த தொழிற்சாலை நடத்த முடியல. ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு நம்ம வந்து 40 ஜெயிச்சிட்டோம், அதனால என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி போட்டு அப்போ உயர்த்தாம உடனே விக்கிரவாண்டி தேர்தல் வந்தது. விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சதோ உயர்த்தாங்க. பாத்துங்க எப்படின்னு சொல்லி பாத்துங்க. மக்கள் இது புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் நிலையான வெற்றியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்துதான் அந்த வெற்றி எல்லாம் வரும். ஆகவே நிரந்தர வெற்றி எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க. யாருக்கும் இங்க நிரந்தர வெற்றி கிடையாது. ஆகவே சூழ்நிலை மாறும். அது நான் பின்னாடி வர்றேன். ஆகவே இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையான விலை உயர்வு. மின்சார கட்டணத்தை உடனடியாக இந்த அரசாங்கம் குறைக்க வேண்டும். நம்முடைய அருமை சகோதரர் ஜெயபால் அவர்கள் பேசும்போது இந்த கூட்டமைப்பு தலைவர் சொன்னார், இருக்கிற கஷ்டங்களை தொழிலே நம்ம மாநிலத்தை விட்டு போயிருங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதுதான் உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா தொழிலும், குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய ஆட்சியில் புறத்தொழில் அம்மா அவர்கள் 100 யூனிட் விலை இல்லாம கொடுத்தாங்க. அதே போல எடப்பாடியார் கண்டினியூ பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 200 யூனிட்டுக்கு நம்முடைய ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சிக்கு 170 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 182% உயர்த்தி 480 ரூபாய் 200 யூனிட்டுக்கு. இப்படி பாத்தீங்கன்னா 300, 400, 500 எடுத்துட்டோம்னா கடைசியா கிட்டத்தட்ட 1100 யூனிட் எடுத்துட்டா இதுக்கு மட்டும் இன்னைக்கு 8190 ரூபாய் கட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு தொழிற்சாலை எல்லாம் பாத்தீங்கன்னா பல மடங்குகள். இன்னைக்கு தொழிலே இல்ல, அவங்க நடத்த முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த தொழிற்சாலை நடத்த முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆகவே நம்ம பகுதியில் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் எல்லாம் அதிகம். இங்க பொள்ளாச்சி பகுதியில் இந்த பாத்தீங்கன்னா தேங்காய் நார் அந்த தொழிற்சாலை நிறைய இருக்குது. இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு எடுத்துட்டீங்கன்னா சிறு குறு தொழில் நிறைய, டெக்ஸ்டைல் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு, ஃபவுண்டரி இருக்கு, நிறைய தொழில்கள் இருக்கு. ஆனா இந்த தொழில்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நாளைக்கு ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா, திமுக ஆட்சி தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு காலத்தில் நம்ம பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மில்லுங்க இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மில்லுக்கு வேலைக்கு போறவங்க தான் கல்யாண பொண்ணே கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை அவ்வளவு மில்லு இருக்கு எல்லா ஊர்லயும். இன்னைக்கு அவ்வளவு கவர்மெண்ட் வேலையை விட மில்லு வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இன்னைக்கு மில்லுக்கு எங்க அது இருக்கு? பெரிய பெரிய மில்லுங்க இருக்கு. இது பூரா இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, நம்முடைய கன்சாமன் பூரா G2 சைட் போட்டாங்க பக்கத்துல இருந்து சூழல் எம்எல்ஏ. ஆகவே இன்னைக்கு மில்லுகள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சூழல், அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஆகி சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு பூரா வேலை வாய்ப்பே இல்ல. ஆகவே இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய சப்சிடி தரணும் தொழில்களுக்கு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நிறைய சப்சிடி கொடுத்தாங்க, அவங்களும் எல்லாம் குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு மாநில அரசாங்கம் சுத்தமாவே எதுவுமே பண்றது இல்ல. இன்னைக்கு தொழில்கள் எல்லாம் முன்னேறுவதற்கு, வேலை வாய்ப்பு உருவாவதற்கு சும்மா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் சொன்னா பத்தாது, மேடையில் பேசினா பத்தாது. நிறைய சப்சிடி தரணும், அந்த தொழில்களை வந்து நல்லா வளர்த்தணும். அப்பதான் வேலை வாய்ப்பு உயரும், பொருளாதாரம் உயரும், எல்லாரும் மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆகவே இன்னைக்கு சப்சிடி தராட்டி பரவாயில்ல,
அது ஒரு பக்கம். ஆனால் இன்னைக்கு மின்சார கட்டணத்தை எல்லாம் உயர்த்தி, அது மட்டுமல்ல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்த பின்னால் டாக்ஸ் எப்படி போட்டாங்க, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் உயர்வு என்று எல்லாத்தையும் விலை அதிகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மக்கள் ஒவ்வொரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு தொழில்கள் முழுமையாக முடங்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் உடனடியாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எல்லாம் தொழில்கள் விட்டுட்டு எல்லாம் வேலைக்கு போகாம இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு முக்கியத்துவம் என்று இன்னைக்கு நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்காக? இந்த அரசாங்கம் இனியாய் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு அரசு இருக்கிறதுனா இன்னைக்கு திமுக அரசு தான். இன்னைக்கு முதலமைச்சர் யாரை கண்டுக்கிறதே இல்லாகவே இன்னைக்கு உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கண்டிப்பாக ஏற்றிய மின் கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும். அதே போல ரேஷன் கடையில் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிக மோசமான சூழ்நிலை. இன்னைக்கு பாமாயில வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறாங்க. அதே போல இன்னைக்கு பருப்பு பாத்தீங்கன்னா வழங்கப்படக்கூடிய துவரம் பருப்பையும் இன்னைக்கு நிறுத்த முயற்சிக்கிறாங்க. அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா வாயிலே வைக்க முடிய மாட்டேங்குது. அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் எப்படி அரிசி நம்ம கொடுத்தோம்? இன்னைக்கு புறத்தில் அம்மா விலையறில அரிசி கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்றைக்கு அரிசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நல்ல தரமான அரிசிகள் இன்றைக்கு நியாய விலைக்கடையில் வழங்கப்பட வேண்டும். அதே போல இன்றைக்கு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய பாமாயில், துவரம் பருப்பெல்லாம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆமா பார் கோதுமை சுத்தமா வர்றதில்ல. மண்ணெண்ணெய் வந்து மணிமேலக்க சொன்னாங்க, மண்ணெண்ணெய் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த லைட்டு கூட நம்ம எரிவிக்க முடியாது. தாமன் எல்லாம் பிடிச்சிருக்காங்க பாருங்க, லைட்டு கன்சாமன தலையிலேயே வச்சிட்டு இருக்காரு. இந்த லைட் எல்லாம் இன்னைக்கு பார்த்து இதை எரிவிக்கிறதுக்கும் ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் தர்றதில்லை. என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாம் குறைச்சிட்டாங்க. பச்சை கீழே இருக்கிறவெல்லாம் நம்முடைய தாய்மார் சகோதரி சொல்றாங்க, எல்லாம் சக்கரை ஓடுறதில்ல, பச்சரிசி குறைச்சிட்டாங்க, ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே இதையெல்லாம் உடனடியாக நீங்கள் கண்டிப்பாக இதை மாற்றி இதெல்லாம் வழங்க வேண்டும். நீங்க என்ன திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம 40 ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பத்தி நமக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இடைத்தேர்தல் எப்படி ஈரோடு எப்படி நடத்தினாங்க உங்களுக்கு விக்கிரவாண்டி நடந்தது தெரியும். இன்னைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு நம்ம தனியா எடப்பாடியார் ஒரு வீரமா ஒரு முயற்சி பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறோம். நெட்டலைக்காக இன்னைக்கு எடப்பாடியாருக்காக 1 கோடி ஓட்டு. ஆகவே நம்ம ஒண்ணு குறையில் இன்னைக்கு கார்த்திக் அப்புசாமி இருக்காருன்னா எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறோம். ஆனால் சட்டமன்ற தேர்தல் இப்படி இருக்காது. சட்டமன்ற தேர்தல் இப்படி இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்க நாடாளுமன்றத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் என்ன பண்ணாங்க, ராகுல் காந்தி பிரதமர் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு பக்கம் என்னன்னா இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்காக ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு அம்மா இல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்ல, அம்மா இல்ல, இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் 1 கோடி ஓட்டு அண்ணா திமுக வாங்கியிருக்கு. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற கூட்டணி வச்சு ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிடர்கள் புதிய தமிழர்கள் நம்ம ஓட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 1 கோடி ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஆகவே இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு யாரு கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப கிட்டத்தட்ட 38 பேர் ஜெயிச்சாங்க திமுக. அப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்தது, இடைத்தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்ம 9 தொகுதி வெற்றி பெற்ற 9 தொகுதி ஜெயிச்சுங்க, அடுத்து ஆட்சி கண்டினியூ ஆச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சூலூர்ல நம்ம கந்தசாமி நிறுத்தி ஜெயிக்க வச்சோம். அப்பவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க 20,000 ஓட்டுக்கு மேல வாங்கினாங்க. ஆனா சட்டமன்றத்துக்கு அப்படியே மாதிரி நம்ம 10,000 ஓட்டு, அதாவது அதுக்கு 30,000 ஓட்டு நமக்கு மாத்தி போட்டிருக்காங்க. ஒரே பெட்டி 2 பெட்டியில மாத்தி மாத்தி ஓட்டு போட்டதுல வித்தியாசம் இருக்காகவே சட்டமன்ற தேர்தல் உறுதியாக இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதே போல அதிகாரிகளும் நினைவில் கொள்ள வேண்டும். சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பாக அமையும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ எழுதி வச்சுக்கங்க. கண்டிப்பா 2019 இதே போல இங்க இருக்கக்கூடிய மகேந்திர அப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு இங்க தொண்டாமுத்தூர் ஆரம்பிச்சு மடத்துக்குள்ள வரல பொள்ளாச்சி எல்லாமே இதே மாதிரி குறைவான ஓட்டு தான் வாங்கணும். அதுக்கப்புறம் 11 முழுமையா கோயமாட்டம் முழுவதும் திமுக ஒண்ணு கூட ஜெயிக்கல. இதே 19 21 நம்ம பூரா ஜெயிச்சோம். அதேதான் கண்டிப்பாக 26 முழுமையாக கோவை மாவட்டத்தில் முழுமையா வெற்றி வருவோம், எந்த மாற்று கருத்து கிடையாது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. எடப்பாடியாரா முக ஸ்டாலின் எடப்பாடியாரா முதலமைச்சரா வரணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும்னு சொல்லி போட்டு மக்கள் தெளிவா இருக்க. அந்த மாற்று கருத்து சட்டமன்றத்துக்கான தேர்தல் அம்மாவுடைய ஆட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி இங்கெல்லாம் எந்த திட்டம் திமுக ஆட்சியில் வந்திருக்கு சொல்லுங்க? அத்தனை திட்டம் நம்ம கொண்டு வந்து திட்டங்கள்
எல்லா திட்டம் நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் மக்களுக்கு தெரியும். யாருக்கு எப்படி பிரிச்சு ஓட்டு போடனாகவே மக்கள் தெளிவா இருக்காங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இனியாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு மின்சார கட்டண உயர்வை கண்டிப்பாக ரத்து செய்ய வேண்டும், உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை எடுத்துட்டீங்கன்னா, இன்றைக்கு இப்ப கூட நம்முடைய அமல்கந்தா சொன்ன அப்படி இன்றைக்கு சூடு நம்மளே சொல்றாங்க. அவங்க மட்டுமல்ல, எல்லா பக்கம் கொலை கொள்ளை கஞ்சா விற்கிறது. தயவு செஞ்சு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை கொஞ்சம் வேலை செய்யுங்க. எப்ப பார்த்தாலும் திமுக சொல்றதே கேட்டு திமுக ஜாலரா போடாதீங்க. தயவு செஞ்சு வேலை செய்யுங்க. இது மனசாட்சி படி வேலை செய்யக்கூடிய நேரம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க. இன்னைக்கு கஞ்சா வித்துட்டு போய் ஒருத்தர் வெட்டி கொலை பண்றாங்க. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சென்னையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை. ஆகவே இன்னைக்கு பார்த்தா யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு மட்டும் தினமும் இருக்கு, தினமும் கொலை கொள்ளை எல்லாமே இருக்கு. யாருக்கு பாதுகாப்பு இல்லை பாருங்க. பாத்தீங்கன்னா நேற்று சூலூர்ல, அதே போல இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய அம்பராம்பாளையத்தில் வால்பாறை தொகுதியில். ஆகவே தயவு செஞ்சு காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பா மக்களுக்காக, மக்கள் வரி பணத்தில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க, கேட்டு தயவு செஞ்சு மனசாட்சியுடன் வேலை செய்யுங்க. உடனே ஆட்சி எப்ப வேலை வரும், அடுத்தது அம்மாவுடைய ஆட்சி வருதுக்கு முன்னாடி நாங்க இருந்தா உங்களுக்கு எவ்வளவு மரியாதை நடத்தணும், எவ்வளவு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இன்னைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அது உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களை வேலை செய்யலாம் தடுக்கிறாங்க. இந்த அரசாங்கம் காவல்துறை சுதந்திரமாக விட வேண்டும். கண்டிப்பாக எங்கேயுமே பாத்தீங்கன்னா மாணவ சமுதாயம் கெட்டு போயிடுச்சு. இன்னைக்கு யாரும் பெற்றோர்கள் குழந்தைகளை மாணவர்களை வீட்டில இருந்து அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தா இங்க பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம். ஆகவே கண்டிப்பா இந்த கஞ்சாவையும் அதே போல பாத்தீங்கன்னா கள்ளச்சாரம் எங்க பார்த்தாலும் பெருகிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கோவை மாவட்டம் தொழில்கள் நிறைந்த மாவட்டம். ஆமா, தொழில்கள் நிறைந்த மாவட்டம். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொழில்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். தொழிற்சாலைகள் நம்மை விட்டு வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆந்திரா சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஐடி கம்பெனி எல்லாம் கொண்டு அவர் எப்படி வேணாலும் தொழில் அங்க மாநிலத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஆகவே தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் விழித்துக் கொண்டு எல்லா தொழிலும் நமக்கு வரணும், இருக்க தொழில் எதுவும் போயிடக்கூடாது. ஆகவே இந்த மின்சார கட்டணத்தை கடுமையாக குறைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பம் பாதிக்கப்படுறாங்க, ஒவ்வொரு ஏழைகளும் பாதிக்கப்படுறாங்க. ஆகவே அதை ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நிறைய சப்சிடி, நிறைய சலுகைகள் கண்டிப்பா தொழிலுக்கு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, பின்னர் சத்தியவேலன் சொல்றாரு இங்கிருந்து கொப்பர தேங்காய்க்கு இதுவெல்லாம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய 120 கோடி பெண்டிங் இருக்கு. ஒரு மாசமா கண்டிப்பா விவசாயி என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு விலையும் கிடையாது தேங்காய்க்கு, இந்த சூழ்நிலை இருக்கு. ஆகவே கண்டிப்பாக அந்த பணத்தையும் உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஓட்டுநர் நடத்துனர்கள் பாத்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் மிக சிரமத்தில் இருக்காங்க. ஊதிய ஒப்பந்தத்தை பாத்தீங்கன்னா 5 ஆண்டு ஆகியும் பேச்சுவார்த்தை நடத்தாமல் காலந்தாழ்த்தி வருகிறது திமுக அரசு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓட்டுநர் நடத்துனர்கள் பாத்தீங்கன்னா தற்காலிக பணிக்கு எடுக்கிறாங்க. அதே போல பிரைவேடைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கண்டிப்பாக இந்த அரசு செய்யக்கூடாது. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போக்குவரத்து துறை சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், மக்களுக்காக இன்னைக்கு ஓட்டக்கூடிய டிபார்ட்மெண்ட். நாங்கெல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு கிராமத்துக்கு எத்தனை பஸ் விட்டோம்? எல்லா பஸ்ஸும் நிறுத்திட்டீங்க. நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா தாமன் எல்லாம் அமைச்சர் எத்தனை பஸ் விட்டோம் ஒவ்வொரு கிராமத்துக்கும்? ஆனா அந்த பஸ்ஸுகள் எல்லாம் இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்ஸுகளை போற நிறுத்தி இருக்கிறீங்க. தயவு செஞ்சு இது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், போக்குவரத்து துறை. நீ மக்களுக்காக சேவை புரியக்கூடிய அந்த துறையை நீங்கள் கண்டிப்பாக வண்டி நிறுத்தக்கூடாது, பிரைவேடைசேஷன் பண்ணக்கூடாது, தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது. கண்டிப்பாக அந்த ஒப்பந்த முறையில் ஆள் எடுக்கக்கூடாது. கன்ஃபார்ம் ஸ்டாஃப்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் கொடுக்கல, ரிட்டையர் ஆனவங்களுக்கு எங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கல, பேச்சுவார்த்தை நடத்தல, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்க. ஆகவே கண்டிப்பாக அதே போல பேருந்து வாங்குறேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. தயவு செஞ்சு பேருந்து வாங்குங்க. பேருந்து நிலையெல்லாம் எங்க இருக்குது? எங்க பார்த்தாலும் இடையில நின்று போயிருது, ஓட்ட ஒடிசலா இருக்குதுன்னு எல்லா மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஆகவே கண்டிப்பாக போக்குவரத்து துறையை சரியான முறையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி, அதே போல மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு சரி செய்யப்பட வேண்டும், மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும். கோவை மாவட்டத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி நாம் கொடுத்திருக்கிறோம். இங்கே அருமை தம்பி கார்த்திக் இங்கே இருந்திருக்கார். அவருக்காக சிறப்பான முறையில் பணியாற்றி நீங்கள் எல்லாம் நல்ல முறையிலே நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வேலை பார்த்தீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம், ஒன்னும் பிரச்சனை. நம்ம எத்தனையோ தோல்வி பார்த்துட்டோம். 91 திமுக 2 தான் ஜெயிச்சாங்க.
2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. பூரா நம்மளுடைய வெற்றி அம்மாவுடைய தலைமையில. 96 தோல்வி நம்ம பார்த்துட்டோம், 2001 வெற்றியும் பார்த்துட்டோம், 98 நாடாளுமன்ற வெற்றி பார்த்தோம், 99 பார்த்தோம், 2004 பார்த்துட்டோம், 2009 பார்த்துட்டோம். அதே 2014 முழுமையான வெற்றி. திமுக 0 போச்சு இதே மாதிரி. ஆகவே அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. வெற்றி தோல்வி சகஜம். கண்டிப்பாக 2026 நம்முடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் தலைமையில் அமையும். எந்த மாற்று கருத்து கிடையாது. நாம் சுழன்று பணியாற்றுவோம். மக்கள் தயாராக இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்து இல்ல. எடப்பாடியார் ஆட்சி வரும் பொழுது மின்சார கட்டணத்தை கண்டிப்பாக இப்படிக்கு குறைங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடப்பாடியார் வந்து எடுப்பார். அது மட்டுமல்ல, தொழில்களை மேம்படுத்த நிறைய சலுகைகளையும் எடப்பாடியார் வந்து பெற்று தருவோம் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அம்மா திட்டங்கள் சேர்ந்திருக்கிறது. எடப்பாடி தந்திருக்கிறார். பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு திமுக அதெல்லாம் கொடுக்கல. கண்டிப்பா பாத்தீங்கன்னா எடப்பாடி மீண்டும் வரும்பொழுது அத்தனை திட்டங்கள் வரும். அது மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்போம். 50 ஆண்டுகள் அது வளர்ச்சி நம்ம கொடுத்திருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு இந்த பொள்ளாச்சிக்கு திமுக எதுவுமே செய்யல. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் வரும்போது மீண்டும் அத்தனை திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த சிறப்பான அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகின்றக்கூடிய அத்தனை பேரையும், அத்தனை பொறுப்பாளருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.